இன்றைக்கு எங்கட இந்த பிரசன்டேஷனுக்கு நீங்க வந்ததுக்கு முதலாவது நான் நன்றிகளை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச், ஜசாக் அல்லாஹ் ஹைரன். அண்ட் உண்மையிலேயே இந்த பிரசன்டேஷன் உங்களுக்கு இந்த பிரசன்டேஷன் முடிவுல ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டாக்கும் என்று சொல்லி நான் நம்புறேன். ஸோ ஐ வில் என்டர் டு த பிரசன்டேஷன். ரைட். ஸோ இந்த பிரசன்டேஷன் வந்து பேஸ் பண்ணிக்கிற எங்களோட மார்க்கெட்டர்ஸுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ லேர்ன் டு ஏர்ன் ஃப்ரம் ஹோம் என்ற கான்செப்டை தான் இந்த பிரசன்டேஷனை நாங்கள் வந்து முன்வைக்கிறேன். ரைட். ஸோ முதலாவது நாம் விருப்பப்படுற இந்த கரண்ட் சிச்சுவேஷனை பத்தி கொஞ்சம் பேசுறதுக்கு, அதாவது இந்த COVID-19 கரண்ட் சிச்சுவேஷனை பத்தி அதை எடுத்துக்கொண்டு சொன்னா உங்களுக்கு தெரியும், சேஃப் அட் ஹோம் என்ற கான்செப்ட் தான் இப்ப எல்லாருக்கும் வந்திருக்கிற. நீங்க படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஏர்ன் பண்றதா இருந்தாலும் சரி, இப்ப எல்லாரும் வீட்டுல இருந்தா தான் அவங்களுக்கு சேஃப்டி என்று சொல்ற சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கிற இந்த உலகமே வேர்ல்ட் வைட், நாட் ஓன்லி ஸ்ரீலங்கா. ஸோ கரண்ட் சிச்சுவேஷனை எடுத்தா எங்களுக்கு ரெண்டு பிரச்சனைகள் ஈக்கிற, மெயினா ரெண்டு பிரச்சனைகள் ஈக்கிற. ஒன்று வந்து ஏர்ன் பண்ண இல்லாத ஒரு பிரச்சனை ஒண்டிக்கிற, வெளிக்கு புகையில்லாத ஒரு பிரச்சனை ஒன்று எங்களுக்கு ஈக்கிற. ஆகவே ஏர்ன் பண்ணல. ஸோ எல்லாரும் வந்து இப்ப யோசிச்சு கொண்டிருக்கிற, நாங்க இப்ப எப்படியே ஏர்ன் பண்ற, வேலைக்கு புகையில்லாத ஒரு நிலைமை உண்டு. வேலைக்கு போனேன்னு சொன்னா சேஃப் இல்லை, நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வாகுற அந்த பிரச்சனைன்றதுனால நிறைய பேருக்கு வந்து ஏர்ன் பண்ண இல்லாத நிலைமையில இப்ப ஈக்கிற. அடுத்தது வந்து எடியூகேஷன் க்ளோஸ்ட் ஆகி ஈக்கிற. உங்களுக்கு தெரியும் 2020 எடுத்துக்கொண்டு சொன்னா கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு மேல வந்து பாடசாலைகள் மூடப்பட்ட நிலையில இருந்த. ஆகவே மாணவர்கள் எல்லாரும் வந்து வீட்டிலேயே அப்படியே இருந்த. சிலவங்க படிச்சவங்க ஈக்கும், ஆனா படிக்காதவங்க வந்து கூடுதலாக இருந்து. அவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் ஒன்று ஈக்கல்ல, எப்படி நாங்க படிக்கிறேன்னு சொல்றது. ஆகவே இதுல எங்களுக்கு விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று என்னன்னு சொன்னா, நிறைய பேருக்கு வந்து இப்ப பிரசன்ட்டும் இல்லாம ஆகிக்கிற, அதே மாதிரி ஃபியூச்சரும் இப்ப இல்லாம ஆகிக்கிற. ஸோ இந்த கரண்ட் சிச்சுவேஷனை நாங்க மெயினா வச்சு எங்களோட ஸ்டடி படிஸோன் டீமால நாங்க சொல்யூஷன் ஒன்றை தேடினா எங்களுக்கு வந்து இந்த வீட்டுல இருந்தபடியே, ஸ்கூல்ஸ் க்ளோஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஒர்க்குக்கு புகையில்லாத நிலைமை வந்தாலும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வீட்டுல இருந்தபடியே ரைட் லேசாக எடியூகேஷனையும் கற்றுக்கொள்ளையிலும் அதே மாதிரி ஏர்ன் பண்ணோம் மேலும் என்று செல்ற நிலைக்கு வந்து நாங்க வந்து அந்த கன்செப்டை சொல்யூஷனாக எடுத்துன்னு வந்தேன். ஸோ நான் வந்து இந்த ரெண்டு கன்செப்டையும் இன்றைக்கு உங்களுக்கு செல்ல போறேன். இதுல முதலாவது கன்செப்டை நான் செல்றவங்களுக்கு வந்து எடியூகேஷனுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து எங்களோட டீம் எப்படியும் கொடுத்தேன்னு சொல்றது. ஸோ எங்களோட டீம் வந்து என்ன செஞ்சேன்னு சொன்னா, இந்த பாடசாலைகள்ல ஈக்கிற அவங்களோட சிலபஸை நாங்க எடுத்துட்டு ஸ்மார்ட் டிவைசஸ்ல அதை இன்சர்ட் பண்ணி, அதாவது நாங்க ப்ரோக்ராம்ஸ் செஞ்சுட்டு இதை வந்து ஒரு கேமாக நாங்க புள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு மாதிரி புள்ளைகளுக்கு வந்து நாங்க ஒரு கேம் ஒன்று, ஒரு ப்ராடக்ட் ஒன்று நாங்க செஞ்சோம். ஸோ திஸ் ப்ராடக்ட் இஸ் ஃபார் த எடியூகேஷன். இந்த ப்ராடக்டை பத்தி நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன். முதலாவது இன்றைக்கு வந்திருக்கிறவங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், இந்த ப்ராடக்டை நாங்க யூஸ் பண்ணணும் என்று சொன்னா, ஸ்டடி படிஸோட எடியூகேஷன் ப்ராடக்டை யூஸ் பண்ணணும் என்று சொன்னா கட்டாயம் ரெண்டு விஷயம் ஈக்கணும், 2 நீட்ஸ். ஒன்று வந்து ஸ்மார்ட் டிவைசஸ் ஈக்கணும், அடுத்தது வந்து காப்பி பேன பென்சில் மாதிரியான விஷயங்கள் ஈக்கணும். இந்த ப்ராடக்ட்ல இருந்து எடியூகேஷன் அவங்க பெற்றுக்கொள்ளணுமா இருந்தா. கோயிங் டு த கேம், எங்களோட கேம்ட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படித்தான் நீக்கிற. நியூ கேம், லாட் கேம், ஹை ஸ்கோர்னு சொல்லி 3 பட்டன்ஸ் ஈக்கிற. அதுல நாங்க நியூ கேமுக்கு போனோம்னு சொன்னா, நியூ கேமுக்குள்ள 3 லெவல் ஈக்கிற. ஈஸி, மீடியம், ஹார்ட் என்று 3 லெவல்ஸ் எங்களோட கேம்ல ஈக்கிற. இதுல வந்து ஒவ்வொரு லெவலும் ஒவ்வொரு மாதிரி தான் போற. இப்ப ஈஸியா விளையாடுறேன்னு சொன்னா ஈஸியா அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமும் இல்லாம கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி, மீடியமுக்கு போனா கொஞ்சம் ஹார்ட் ஆகுற மாதிரி. உங்களுக்கு தெரியும் இப்ப நிறைய கேம்ஸ் அப்படித்தானே பேஸ் பண்ணி வர, லெவல் பேஸ் பண்ணி தான் வர. ஹார்டுக்கு போனேன்னு சொன்னா ஒரு டைமிங் ஒன்று ஈக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு விளையாடணும், அந்த மாதிரியான ஒரு விஷயம் உண்டு ஈக்கும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன்ஸ் எங்களோட கேம்ல நாங்க வந்து இன்சர்ட் பண்ணி ஈக்கிறோம். எங்களோட கேமுக்குள்ள போனேன்டால் ஒரு அதாவது லெவலுக்குள்ள போனேன்னு சொன்னா நாங்க எங்களோட கேமை வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கிறோம். எப்படின்னு சொன்னா, ஒரு புக் கொண்டு எடுத்து அந்த புக்ல எத்தனை சாப்டர்ஸ் ஈக்கிறோம், அந்த சாப்டர்ஸுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க எங்களோட கேமை செஞ்சுக்கிறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்ப இது வந்து ஐசிடி கேம், இதை எடுத்துக்கொண்டுன்னு சொன்னா அவங்களோட இப்ப கிரேட் 6 ஐசிடி கேம்னு சொன்னா அவங்களோட 1வது சாப்டரும் 2வது சாப்டரும் ஈக்கிற. அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் ஒன்று வார இந்த கேம்ல.
அது முடிஞ்சதுக்கு பிறகு தேர்ட் சாப்டர் ஃபோர்த் சாப்டர் 2 வார செகண்ட் டேர்ம் எக்ஸாம், ஆகு பிறகு 5-6 சாப்டர் 2 வார ஆகு பிறகு தேர்ட் டேர்ம் எக்ஸாம், அதாவது ஃபைனல் இயர் எக்ஸாம் ஒன்று மாதிரி இந்த கேம்ல வந்து வார. ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா எங்களுக்கு விளையாடணும். அது அடுத்தது வந்து ஸ்கூல்ல நடக்கிற அதே கான்செப்டா எங்களோட கேம்லயே மீக்கிற. ரைட், இப்ப நாங்க பார்ப்போம் இந்த ஒவ்வொரு சாப்டருக்குள்ள போனா என்ன நீக்கிறேன்னு சொல்லி. ஒரு சாப்டர் இப்ப நான் பொதுவா ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், சாப்டர் 1 நான் கிளிக் பண்ணினேன்னு சொல்லி சாப்டர் 1க்கு போனேன்னு சொன்னா இந்த மாதிரி 10 கேம்ஸ் அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ஈக்கிற. கேம்ஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இல்ல, வித்தியாசமான கேம்ஸ் எல்லாம் ஈக்கிற. இப்ப இந்த கேம் அந்த புள்ள விளையாடணும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு புக்லயும் இப்ப நாங்க வந்து சிலபஸ் புக் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா ஹெடிங் சீக்கிர, மெயின் ஹெடிங் சீக்கிர, அதுக்கு பிறகு உள்ளுக்கால போற டைமுக்கு சப் ஹெடிங்ஸ் வர. அப்ப நாங்க என்ன செஞ்சிக்கிறேன்னு சொன்னா இந்த புள்ளைக்கு வந்து கேம விளையாடுறதுக்கு முந்தி இந்த ஒவ்வொரு சாப்டர்லயும் வர சப் ஹெடிங்ஸ வந்து நாங்க ஒரு சமரி ஒன்று கொடுத்திக்கிறோம். இப்ப நாங்க செல்ற ஒரு அட்வைஸ் ஒன்று என்னன்னு சொன்னா இந்த புள்ள வந்து, அதாவது இந்த ப்ராடக்ட வாங்குற கஸ்டமர் வந்து இந்த சப்ஜெக்ட ஒழுங்கா விளையாடணும்னு சொன்னா அந்த கஸ்டமர் என்ன செய்யணும்னு சொன்னா முதலாவது இந்த அதாவது சமரிய வந்து ரீட் பண்ணணும், அடுத்தது வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு அந்த சமரிய வந்து ரைட் பண்ணுவோம். உங்களுக்கு நினைவிக்கும் நான் முதலாவது ஸ்லைட்ல சொன்னேன், எங்களோட ப்ராடக்டை யூஸ் பண்ணணும்டா ஸ்மார்ட் டிவைஸ் ஒன்று ஈக்கணும், அதே மாதிரி காப்பி பேன பென்சில் ஈக்கணும். சரி, இந்த காரணத்தினால தான் அந்த 2 நீட்ஸும் எங்களுக்கு தேவைப்படுற. இப்ப அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இப்ப இப்படி ஒரு சமரி ஒன்று வாரு. இந்த சமரியத்தான் அந்த கஸ்டமர் வந்து, அதாவது அந்த ஸ்டூடெண்ட் வந்து ரீட் பண்ணிட்டு லவுடா ரீட் பண்ணணும், ரீட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த சமரியை வந்து எழுதுறேன். இப்ப இந்த சமரி வந்து ஒவ்வொரு ஹெடினுக்கு கீழே சமரிஸ் அந்த புள்ளைக்கு வந்து வாரு. இந்த சமரிய சரியா அவர் எல்லாத்தையும் வாசிச்சு விளங்கி கொண்டதுக்கு பிறகு கேமுக்குள்ள போனா இந்த மாதிரியான ஒவ்வொரு கேம்ஸ் வர. ஃபார் அன் எக்ஸாம்பிள் MCQ கேம் சீக்கிற, கேட்டகரைசேஷன்ஸ் கேம் சீக்கிற, அடுத்தது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேம் சீக்கிற, அண்ட் இன்னும் ஈக்கிற ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரியான கேம்ஸ், இன்னும் நிறைய கேம்ஸ் வந்து ஈக்கிற. அதாவது ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்றதா இந்த இணைக்கிறதுக்கு மேட்சஸ் அந்த மாதிரியான கேம்ஸஸும் ஈக்கிற உள்ளுக்கு. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் ICT சப்ஜெக்ட் எடுத்துக்கொண்டா அந்த புக்குக்குள்ள ஈக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாம நாங்க அந்த சப்ஜெக்டுக்கு மேலதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குற டூ யூ நோ, அதாவது புதிய இன்ஃபர்மேஷன் பிள்ளைகளுக்கு சும்மா ஜெனரல் நாலேஜ் மாதிரி அந்த சப்ஜெக்ட்ல அந்த மாதிரி ஜெனரலான ஒரு சப்ஜெக்டுக்கு தேவையான ஒரு புதிய இன்ஃபர்மேஷன் ஒன்று நாங்க வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி புள்ளைகளை நாங்க மோட்டிவேட் பண்றதுக்காக என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு டீம் கேம் ஒன்றை கொடுக்குறேன். அதாவது எங்களோட ரெஜிஸ்டர் ஆகிற கேம்ல ரெஜிஸ்டர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 2 டீம் சீக்கிர, ரெட் டீம் ப்ளூ டீம் சொல்லி இவங்களுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா வீக்லி கொஸ்டின்ஸ் வர. அந்த கொஸ்டின்ஸுக்கு வந்து அவங்க ஆன்சர் பண்ணிட்டு அவங்களுக்கு டீமுக்கு வந்து ஸ்கோர் பண்றதுக்கான மாதிரியான ஒரு விஷயம் ஒன்றையும் நாங்க இந்த கேம்ல வந்து இன்புட் பண்ணி ஈக்கிறோம். இப்ப எங்களோட கேம் வந்து இவ்வளவு தான். இந்த கேம விளையாடினால் எங்கட பிள்ளைகளுக்கு என்ன நடக்குற, இந்த கஸ்டமர் வாங்கினா இதால வர நன்மைகள் என்னன்னு கேட்டா இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் ஈக்கிற. ஒன்று வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது உங்களுக்கு தெரியும் ரீடிங் லிஸ்னிங் ரைட்டிங் ஸ்கில்ஸை வந்து கூட்டுற பிள்ளைகள்கிட்ட. உங்களுக்கு தெரியும் செல்ஃப் லேர்னிங் என்ற ஒரு மெத்தட் ஒன்று ஈக்கிற. ஏண்டா செல்ஃப் லேர்னிங் பண்ணினா தான் எங்களுக்கு வந்து நல்லா படிக்கலும். சும்மா ஸ்கூலுக்கு போய்த்துட்டு வந்தண்டு மட்டும் இல்லாம நாங்க வீட்லயும் அதை திரும்ப ரிப்பீட் பண்ணி அதை ரிவைஸ் பண்ணிட்டு நான் கட்டாயம் படிக்கணும். ஸ்கூல்ல படிச்சா மட்டும் போதாது, நல்ல ஸ்கோர் ஒன்று எடுக்கிறதுக்காக வேண்டி. ஆகவே நாங்க எங்களோட கேம்ல வந்து ஸ்மார்ட் லேர்னிங்க பிள்ளைகளுக்கு, அதாவது ஸ்மார்ட்டா செல்ஃப் லேர்ன் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் ஒன்று இந்த ப்ராடக்டால நாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். ஸோ மோட்டிவேஷன் ஒன்று கொடுக்குற பிள்ளைகளுக்கு இதுல செல்ஃப் ஸ்டடி பண்றதுக்கு எப்படி என்ன சொன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஸ்டோரி லைன்ஸை கொடுத்துட்டு, அதே மாதிரி காம்படிஷன்ஸ் ஈக்கிற உள்ளுக்கு, அதாவது கேமுக்குள்ள. அதாவது இப்ப அவர் விளையாடினு சொன்னா அவரோட அடுத்த ஃப்ரெண்ட்ஸோட அவர் டிஸ்கோரை கம்பேர் பண்ணிட்டு எந்த ரேங்க்ல ஈக்கிற அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸும் இதுல ஈக்கிற. அதே மாதிரி முக்கியமான ஒரு பகுதி ஒன்று என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் வந்து ஸ்கூல்ல இருந்து புக்கை வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தா, இப்ப ஜனவரியில புதிய புக் கொடுத்தா டிசம்பர்ல அந்த புள்ள அடுத்த டிசம்பருக்கு புக் அப்படியே கொண்டு போய்த்து கொடுக்குற, வாசிக்கிறதுல ஒண்ணு துறக்கிறோம் இல்ல, சும்மா ஆசைக்காலும் படத்தை சரி பாக்குறல அப்படியே கொண்டது அப்படியே வச்சுட்டு லாஸ்ட் இயர் ஆகக்கோல அந்த புக்கை கொண்டு போய்த்து கொடுக்குற. ஆனா எங்கட இந்த கேம்ல ஒரு அதாவது ஒரு நன்மை ஒன்று ஈக்கிற என்னன்னு சொன்னா அட்வான்டேஜ் உண்டு.
இந்த புள்ள இந்த கேமை நாங்க செல்ற மாதிரி விளையாடினு சொன்னா குறைஞ்சளவு அவர் அந்த புக்கை 10 தடவை வாசிச்சதுக்கு சமன் ஆகிற. உங்களுக்கே விளங்கிக்கும். நான் அந்த இடத்துல 4-5 கேம்ஸ் காட்டினேன் உங்களுக்கு. அப்ப அந்த புள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொண்டா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இன்புட் டிவைஸ் என்னன்னு கேட்டேன்னு சொன்னா அந்த புள்ளைக்கு வந்து ஒரு அபிலிட்டி ஒண்டிக்கிற அந்த இன்புட் டிவைஸ் கொஸ்டின் மட்டும் அதாவது 5 தடவையை விட கூடுதலான தடவைகள் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரிப்பீட் ஆகி கொண்டே இருக்கும். 10 தடவையை விட கூடுதலான தடவைகள். அப்ப அந்த ஒரே இன்ஃபர்மேஷன் அந்த புள்ள வாசிச்ச பாடமாக்குறது ஒன்றும் இல்லை. அந்த புள்ளைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலி அந்த இன்ஃபர்மேஷன் போய்த்து பதியும். ஆகவே இதுல இருக்கிற ஒரு முக்கியமான ஃபீச்சர் ஒன்று தான், புள்ள வந்து புக்க 10 தடவை குறைஞ்சது 10 தடவை ரீட் பண்ணினதுக்கு சமனாகிற இந்த கேம் அந்த புள்ள விளையாடினு சொன்னேன். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னண்டா, இந்த கேம்ஸை நாங்க வந்து 3 லாங்குவேஜ்லயும் செஞ்சிக்கிறோம். ஆகவே சிங்கள, தமிழ், இங்கிலீஷ் என்ற 3 லாங்குவேஜஸ்லயும் அந்த புள்ள எந்த லாங்குவேஜ்ல படிக்கிறாரோ அந்த லாங்குவேஜுக்கு ஏத்த மாதிரி அந்த கேம் எடுத்துட்டு அந்த புள்ளைக்கு வந்து விளையாடக்கூடியதாக ஈக்கிற. இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா இப்ப நிறைய பேர் கேட்கிற ஒரு விஷயம் ஒண்ணுண்டா, இந்த ப்ராடக்ட் வந்து ரெகக்னைஸ்டா, இதை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறா, யார் சரி நல்லமென்று செல்லிக்கிறா அப்படி என்று கேட்கிறேன். உண்மையிலே செல்றேன்டா, நாங்க இந்த ஐடியாவை 2017 ஸ்லிட்ல கோட்ஃபெஸ்ட் சொல்லி ஒரு காம்படிஷன் ஒன்று வச்ச. அதுல நாங்க போய்த்து ஐலண்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொண்டு அதுல எங்களுக்கு வந்து பிரைஸா எங்களுக்கு 1 lakh தந்த. சோ ஃபர்ஸ்ட் தடவை எங்களோட ப்ராடக்ட் வந்து ரெகக்னைஸ்டான இடம் வந்து ஸ்லிட்ல. அதே காம்படிஷன் வந்து 2018லயும் வச்ச. அதுல நாங்க வந்து திரும்ப இந்த கேம் இந்த ஐடியாவை நாங்க எடுத்துன்னு போய்த்த. அப்பயும் எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி ஐலண்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் கிடைச்சு. அதுலயும் எங்களுக்கு வந்து 1 lakh பிரைஸ் ஒன்று கிடைச்சு. அதே மாதிரி ஹேக்கடேவ் COVID-19 இனோவேஷன் சேலஞ்ச் 2020 என்று சொல்லி யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரொஜெக்டால எங்களுக்கு ஒரு காம்படிஷன் ஒன்று வச்ச. அதுல அவங்க 140 அப்ளிகேஷன் பிளஸ் 140+ அப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு கொடுத்து அதுலயும் நாங்க செலக்ட் ஆகி எங்களுக்கு அவங்க நிதி உதவியாக 1 லட்சம் ரூபாய் எங்களுக்கு தந்த. அது மட்டும் இல்லாம ஸ்லாஸ்காம் OIW Accelerate 2020 என்று சொல்ற அந்த காம்படிஷன்லயும் நாங்க கலந்து கொண்டு அதுலண்டா கிட்டத்தட்ட 200க்கு விட கூடுதலான அப்ளிகேஷன்ஸ் வந்திருந்தவங்களுக்கு அதுலயும் நாங்க வின் பண்ணி எங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசாக கிடைச்சு. அதே மாதிரி UNDP ஹேக்கடேவ் நேஷனல் யூத் சோசியல் இனோவேஷன் சேலஞ்ச் 2020 என்று சொல்ற UNDP-யால செய்யற இன்னொரு கேம்பிங் ப்ரோக்ராம் ஒண்டிக்கிற. அந்த கேம்பிங் ப்ரோக்ராம்லயும் 300 டீம்ஸ் அதுல அவங்க எடுத்து அதுல 45 டீம்ஸை செலக்ட் பண்ணிட்டு இப்ப நாங்க 45 டீம்ல ஈக்கிற. இன்ஷா அல்லாஹ் அவங்க அந்த கேம்பிங்கை செஞ்சு கொண்டு போற. அந்த கேம்பிங்ல அந்த 45 பேர்லயும் அவங்க என்ன செய்யறா, ஒரு டீமை வந்து பெஸ்ட் டீமை செலக்ட் பண்ற. சோ இன்ஷா அல்லாஹ் நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எங்களோட டீம் இன்ஷா அல்லாஹ் அதுல செலக்ட் ஆகும் என்று சொல்லி. அப்ப இவ்வளோ காம்படிஷன்ஸ்ல நாங்க போட்டு இந்த ஐடியாவை நாங்க எடுத்துக்கொண்டு போனா இந்த ஐடியா வந்து உண்மையிலேயுமே ஒரு ரெகக்னைஸ்டான ஐடியா, இது உண்மையிலேயுமே ஏற்றுக்கொள்ளப்பட ஏழுமான ஒரு ஐடியான்னு சொல்லி நாங்க வந்து பயம் இல்லாம உங்களுக்கு செல்றேன். ரைட். இப்ப நான் இவ்வளவு நேரமும் வந்து எங்கட ப்ராடக்ட பத்தி தான் பேசினேன். அதாவது எங்கட ப்ராடக்ட், அதாவது நான் சொன்ன 2 பிரச்சனைக்குறேன்னு சொல்லி இதுல இப்ப நாங்க எடியூகேஷன் பிரச்சனையை வந்து தீர்த்து முடிஞ்சாச்சு. நாங்க ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு கொண்டாச்சு எங்கட எடியூகேஷனுக்கு. இப்ப நாங்க பார்ப்போம் ஆன்லைன்ல இப்ப அதாவது இப்ப நான் சொன்ன ஏர்னிங்லயும் ஒரு பிரச்சனை உண்டு கரண்ட் சிச்சுவேஷன்ல வந்திருக்கிறேன். சரி, இந்த ஏர்னிங்ல நாங்க எப்படி சொல்யூஷனை கொடுக்குறேன்னு சொல்லி நாங்க ஸ்டடி படி ஜோன் டீமால என்ன செஞ்சேன்னு சொன்னா நாங்க ஒன்லி ஆன்லைன் ஏர்னிங் சொல்யூஷன் உண்டு முன்வைக்கிறேன். எப்படின்னு சொன்னா எங்களுக்கு தேவைப்படுற ஆன்லைன்ல வேலை செய்யறது. நீங்க எங்ககிட்ட எல்லாம் வர தேவையில்ல, ஆன்லைன்லயே எங்களுக்காக நீங்க வேலை செஞ்சா போதும். அதாவது நாங்க வந்து ப்ரோக்ராமர்ஸ் ஹையர் பண்ற, கிராஃபிக் டிசைனர்ஸ் ஹையர் பண்ற, லெக்சரர்ஸ் ஹையர் பண்ற, ட்ரெயினர்ஸ் ஹையர் பண்ற, கவுன்சிலர்ஸ் ஹையர் பண்ற, அதே மாதிரி மார்க்கெட்டர்ஸ் இன்னும் நிறைய ஆன்லைன்ல ஏர்ன் பண்றதுக்கான நாங்க இன்னும் நிறைய பொசிஷன்ஸை வந்து கொடுக்கறதுக்கு ஐடியா சீக்கிறேன். சோ இன்றைக்கு வந்திருக்கிறது வந்து நீங்க, அதாவது எங்களோட மார்க்கெட்டர்ஸ்
உங்களுக்கான எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் ஈக்கோனுமெண்ட் சொல்லி கேட்டேன்னு சொன்னா உண்மையிலே எங்களுக்கு இதுல ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸும் தேவை இல்லை. டிகிரி, மாஸ்டர்ஸ், பிஹெச்டி எல்லாம் எங்களுக்கு இதுல தேவையே இல்லை. ரெண்டாவது விஷயம் எங்களுக்கு தேவையானது என்னன்னு சொன்னா உங்களுக்கு இந்த காட்டிக்கிற 3 லாங்குவேஜஸ்ல தமிழ், சிங்கள, இங்கிலீஷ் இந்த 3 லாங்குவேஜஸ்ல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் உண்டு இல்லாட்டி 3 லாங்குவேஜும் பேசக்கூடியதாக நீங்க ஈக்கணும். இன்னொரு விஷயம் உண்டு, சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் உண்டு ஈக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் ஈக்கிற, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், வைபர் அந்த மாதிரி என்ன சரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்தா நல்ல. அடுத்தது வந்து பீப்புளோட கண்டெக்ட்ஸ் ஈக்கணும். இப்போ உங்களோட போன் எடுத்துக்கொண்டுன்னு சொன்னா எத்தனை பேரோட கண்டெக்ட்ஸ் உங்கள்கிட்ட ஈக்கிற அந்த மாதிரி யாரு சரி கண்டெக்ட்ஸ் உங்கள்கிட்ட ஈக்கணும். ஏஜ் லிமிட்டை கேட்டேன்னு சொன்னா இதுக்கு ஒரு ஏஜ் லிமிட்டுமே இல்லை. ஸ்டூடெண்ட்ஸு கண்டாலும் எங்களோட வந்து இதுல கலந்து கொண்டு மார்க்கெட்டர்ஸா வந்து வேலை செய்ய இயலும். ரைட், இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன் எங்களோட ப்ராடக்டை பத்தி. இப்போதைக்கு நாங்க ரிலீஸ் பண்ணிக்கிற ப்ராடக்ட் வந்து ஐசிடி சப்ஜெக்ட் கிரேட் 6, 7, 8, 9 என்ற ஐசிடி சப்ஜெக்ட்ஸை மட்டும்தான் நாங்க இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிக்கிற 3 லாங்குவேஜஸ்ல. இன்ஷால்லா மற்ற சப்ஜெக்ட்ஸையும் நாங்க ரிலீஸ் பண்றதுக்கு ப்ரொசஸ் நடந்து கொண்டிருக்கிற சயின்ஸ், மேத்ஸ், ஹிஸ்டரி அந்த மாதிரியான சப்ஜெக்ட். நாங்க ஏஐசிடி பாடத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் டெக்னாலஜி என்று சொல்றது வந்து முக்கியமான ஒரு பாட்டாக இப்ப கருதுற இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல. ஆகவே நாங்க வந்து நினைச்சோம் ஓகே இப்ப ஐடின்னு சொல்றது டெக்னாலஜிக்கல் போற ஒரு சப்ஜெக்ட் உண்டு. சோ மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம யாரு கண்டாலும் இந்த டெக்னாலஜி சம்பந்தமான சப்ஜெக்ட் வந்து கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். முந்தி வந்து நாங்க சொன்ன இங்கிலீஷ் தெரியாட்டி எங்களுக்கு வாழையிலான்னு சொல்லி, அதாவது கட்டாயம் இங்கிலீஷ் தெரியணும், ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ண போனாலும் இங்கிலீஷ் தெரியணும். இப்ப நான் சொல்ற டெக்னாலஜி தெரியாட்டியும் எங்களுக்கு ஈக்கிறது கஷ்டம். ஏண்டா இப்ப எல்லா இடத்துக்கும் போனேன்னு சொன்னா ஆன்லைன் மெத்தட்ஸ், அடுத்தது மெஷின்ல ஈக்கிற மெத்தட்ஸ் அந்த மாதிரியான டெக்னாலஜிக்கலான விஷயங்கள் தான் வந்திருக்கிறேன். சோ அந்த காரணத்தினால நாங்க என்ன செஞ்ச ஐசிடி கேம்ஸை செஞ்சுட்டு நாங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஐசிடி கேம் வந்து 3000 ரூபா ஆகிற ஒரு கேமை வாங்குறேன்னு சொன்னேன். இந்த 3000 ரூபாய்க்கு வந்து அவருக்கு ஃபுல் இயரும் விளையாடலும், ஒரு இயர் 6ஆம் ஆண்டு முடியும் வரைக்கும் அந்த கேமை அந்த பிள்ளைக்கு வந்து விளையாட இயலும். ரைட், இன்னும் நாங்க வந்து எஜுகேஷனுக்கு எங்களோட ஆன்லைன் சர்வீசஸ் நாங்க கொடுக்கிறோம். இந்த ஐசிடி கேம் மட்டும் இல்ல, எங்களுடைய ஸ்டடி படி ஜோன் டீமால நாங்க என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த ஸ்மார்ட் கேமை கொடுக்குற, அது கிட்டத்தட்ட 3000 ரூபா ஆகிற இந்த ஸ்மார்ட் கேம் அவர் வாங்கி விளையாடினு சொன்னா இயர் எண்ட்ல வந்து நாங்க இதுல காம்படிஷன்ஸ் வைக்கிற ஹை ஸ்கோர் எடுத்த பிள்ளைகளுக்கு ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கிற 20 புள்ளைகளுக்கு நாங்க வந்து வேல்யூபிளான பிரைசஸ் கொடுக்குற. அதுல ஃபர்ஸ்ட் எடுக்கிற புள்ளைக்கு வந்து 1 லட்சம் ரூபா பெருமதியான பரிசீல்களை கொடுக்குற. அதே மாதிரி நாங்க இன்னும் கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் டிவைசஸ் மாதிரியான விஷயங்களை நாங்க வந்து ஹை ஸ்கோர் எடுத்த அந்த ஃபர்ஸ்ட் 20க்கும் வந்து கொடுக்குறேன். இன்னும் எங்களோட சர்வீசஸ் ஈக்கிற என்னன்னு சொன்னா ஐசிடி சிலபஸ் கிளாஸஸ் நாங்க செய்யற. இயர்லி வந்து 9000 நாங்க எடுக்கிற. ஐசிடி கோர்சஸ் நாங்க செய்யற பிள்ளைகளுக்கு 10,000 எடுக்கிற. அதுக்கு இயர்லி, ஒரு நாள் இல்ல இயர்லி. ப்ரோக்ராம்ஸ் ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க வந்து சில ப்ரோக்ராம்ஸை வந்து அவங்களுக்கு செய்யற 4500 எடுக்கிற. கிட்டத்தட்ட நீங்க இந்த பேக்கேஜை எடுத்துக்கொண்டு சொன்னா எல்லாத்தையும் நீங்க செய்யறதா இருந்தா கஸ்டமர் வந்து எடுக்கிறேன்னு சொன்னா கிட்டத்தட்ட 26,500 ஆகிற இந்த ஃபுல் பேக்கேஜுக்கு. ஓகே, இப்ப நாங்க ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று கொடுத்திருக்கிற 19 ஜனவரி 2020 வரைக்கும் ஒரு ஆஃபர் ஒன்று நாங்க கொடுத்திருக்கிற. என்னன்னு சொன்னா யாரெல்லாம் அதாவது இந்த 26,500 பேக்கேஜ 3000 ரூபாய்க்கு வாங்கிடும். இது உண்மையிலேயுமே ஒரு நல்ல ஆஃபர் உண்டு, யாருக்குமே கிடைக்கிறலாத ஆஃபர் உண்டு. இந்த ஆஃபர்ல நாங்க என்ன நடக்கிறேன்னு சொன்னா கேமை மட்டும்தான் அந்த புள்ள வாங்கணும், மத்த எல்லா சர்வீசஸும் வந்து அவருக்கு ஃப்ரீயா கிடைக்கிற. ஃபுல் இயருக்கும் ஐசிடி கிளாஸஸ் ஃப்ரீயா நடக்கிற, ஐசிடி கோர்சஸ் ஃப்ரீயா நடக்கிற, ப்ரோக்ராம்ஸ் ஃப்ரீயா நடக்கிற, எல்லாமே ஃப்ரீயா தான் நடக்கிற. கேமை மட்டும் அதாவது இந்த பேக்கேஜ் ஃபுல்லா நாங்க 3000 ரூபீஸுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு இதால ஈக்கிற லாபம் என்னன்னு சொன்னா மார்க்கெட்டர்ஸ் என்ற வகையில இந்த 3000 ரூபீஸ்ல உங்களுக்கு நாங்க 1000 ரூபீஸ் தர பெர் கஸ்டமருக்கு. நீங்க ஒரு கஸ்டமர் ஒன்று எங்களுக்கு தேடி தந்தேன்னு சொன்னா இந்த 3000 ரூபால நாங்க ஒரு 1000 ரூபா உங்களுக்கு தர. இதுல நீங்க எங்களோட கேமை வாங்கணும். இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான நிறைய மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம்ஸ் போற, அதுல என்னத்தை செல்றேன்னு சொன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்.
இன்வெஸ்ட் பண்ண வானம் என்று சொல்லி இன்னும் சில ப்ரோக்ராம் சீக்கிரம் என்ன செல்றேன்னு சொன்னா இப்படித்தான் எங்ககிட்ட இந்த மாதிரி சர்வீஸ் சீக்கிரம் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்குங்க இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கிட்டு இன்னும் 2 பேரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றேன் எங்ககிட்ட அந்த பேச்சு ஒன்றுமே இல்லை உங்களுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் கொண்டு வரையிலும் நீங்க கொண்டு வர ஒவ்வொருத்தருக்கும் நாங்க வந்து 1000 ரூபாய் தரும் இப்ப இது வந்து ஆஃபர் இந்த ஆஃபருக்கு புறகிக்கிற கதை என்னன்னு சொல்றது நாங்க இன்ஷா அல்லாஹ் வேறொரு மீட்டிங் உங்களோட கூட்டிட்டு அதை பத்தி பேசுறேன் சோ இப்போதைக்கு இதை நீங்க என்ன செய்யணும்னா 19ஆம் தேதிக்கு முந்தி இந்த ஆஃபரை அதாவது இந்த பேக்கேஜை நீங்க வந்து கஸ்டமர்ஸை தேடி அவங்களுக்கு செல் பண்ணணும் ரைட் அதே மாதிரி நீங்க ஒரு நல்ல மார்க்கெட்டர் ஆகணும் என்று சொல்லி நினைச்சேன்னு சொன்னா அதாவது நல்ல நான் ஏர்ன் பண்ணணும் என்று சொன்னா சும்மா வீட்டுல கொஞ்சம் சரி கஷ்டப்படணுமே சும்மா தூங்கி எங்களுக்கு வந்து இதுல மார்க்கெட்டிங் இப்போ வீட்டுல இருந்து வேலை செய்யறனாலும் ஜஸ்ட் எங்களுக்கு வீட்டுல சும்மா இருந்ததுக்கு எங்களுக்கு வந்து ஒரு அதாவது இன்கம் ஒன்று வராது கொஞ்சம் சரி நாங்க கஷ்டப்படணும் அப்ப இதுல நீங்க 2 விஷயம் தான் செய்யறதுக்கு கொஞ்சம் இந்த 2 விஷயத்தையும் நீங்க செஞ்சேன்னு சொன்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லான இன்கம் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க எங்கட வெப்சைட் studybuddyzone.com சொல்லி எங்கட வெப்சைட்ல போயிட்டு ரெஜிஸ்டர் ஆனா ஃபுல்லி ஃப்ரீ ரெஜிஸ்டர் ஆகலும் ரெஜிஸ்டர் ஆனன்னு சொன்னா உங்களுக்கு கேமை வந்து ஈஸி லெவல்ல ஃப்ரீயா விளையாடலும் நாங்க ஒரு பீரியட் ஒன்று கொடுக்குறோம் அவருக்கு விளையாடுறதுக்கு அப்ப அவருக்கு வந்து ஃப்ரீயா கேமை விளையாடலும் ஈஸி லெவல்ல நான் இதுல என்ன செல்ல வாரேன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் கேமை விளையாடிட்டு மார்க்கெட்ல நீங்க கொண்டு போய் கொடுக்கறதுக்கு முந்தி இன்னொரு ஆளோட பேசுறதுக்கு முந்தி ஷேர் பண்றதுக்கு முந்தி எங்கட கேமை போய்த்து கொஞ்சம் நீங்க விளையாடி பாருங்க விளையாடி பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் படும் இந்த கேம் எப்படி நடக்குறேன்னு சொல்லி அதுக்கு பிறகுதானே உங்களுக்கு இன்னொரு ஆளோட பேசலும் அதுவும் பாருங்க யாருமே கொடுக்காத ஒரு ஆஃபர் உண்டு நாங்க சொல்ற மார்க்கெட்டர்ஸுக்கு நீங்க போய்த்து எங்கட கேம் ரெஜிஸ்டர் ஆகணும் எங்கட வெப்சைட்ல ரெஜிஸ்டர் ஆகிட்டு எங்கட கேமை வந்து நீங்க ஃப்ரீயா விளையாடி பாருங்க விளையாடி பார்த்ததுக்கு பிறகு 2வது விஷயம் நீங்க என்ன செய்யணும்டா இந்த ஷேர் பண்றதெல்லாம் ஓகே ஷேர் பண்ணினா அது அதோட முடிஞ்சு ரைட் எங்களுக்கு தெரியவே யாருன்னு பார்த்த அப்படி அப்ப 2வது விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லான மார்க்கெட்டர் ஒன்று ஆகணும்டா உங்கள்கிட்ட கான்டாக்ட்ல ஈக்கிறவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க அவங்களுக்கு ஓவர் த போன் கால் ஒன்று பண்ணிட்டு அவங்களோட பேசிட்டு எங்கட இந்த ஆஃபரை பத்தி அவங்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்துங்க இப்ப நான் உங்களுக்கு இந்த ஆஃபரை பத்தி சொன்ன மாதிரி அவங்களுக்கு சொல்லுங்க இப்படி ஒரு நல்ல ஆஃபர் ஒன்று ஈக்கிறேன்னு சரி சோ இந்த 2 விஷயத்தையும் நீங்க ஒழுங்காக செஞ்சேன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வந்து எங்கட ப்ராடக்டால ஒரு நல்ல இன்கம் ஒன்று இன்ஷா அல்லாஹ் வரும் எங்கட ப்ராடக்ட் அதாவது மார்க்கெட்டிங் இந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்ற ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் மீக்கிற இப்ப வேற நாங்க ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா மார்க்கெட் பண்றதுக்கு கஷ்டம் சில ப்ராடக்ட்ஸ் அதாவது நாங்க அதை வந்து உடுப்பொண்டு நீங்க விக்கிறேன்னு சொல்லுமே உடுப்பொண்டு விக்கிற டைமுக்கு நீங்க அந்த உடுப்பு அவங்களுக்கு காட்டணும் அந்த மாதிரி நிறைய ப்ரொசஸ் சீக்கிர ஒரு அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் ஒன்று நீங்க விக்கிற டைமுக்கு ஆனா எங்கட ப்ராடக்ட்ல வந்து ஒரு விஷயமுமே இல்லை இது வந்து ஒரு சர்வீஸ் உண்டு எலக்ட்ரானிக்கலி நடக்கிற ஒரு சர்வீஸ் ஒன்று தான் இது உங்களுக்கு வந்து வாயால சொல்லி அவங்களுக்கு போய் ட்ரை பண்ணிட்டு வாங்க செல்றது மட்டும்தான் நீக்கிறேன் 2வது ஃபீச்சர் என்னன்னு சொன்னா இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிறது சோ இந்த விஷயத்தையும் நீங்க விளங்கி கொள்ளணும் சோ எங்கட ப்ராடக்ட் வந்து நீங்க மார்க்கெட்டுக்கு எடுத்துக்கொண்டு போறது இல்லாட்டி நீங்க கஸ்டமருக்கு இந்த ப்ராடக்டை ரீச் பண்றதுக்கு கஷ்டப்படுறதுக்கு தேவையில்லை பெருசா கஷ்டப்படுறதுக்கு தேவையில்லை மத்ததுகள் இப்ப ஃபுட் நீங்க மார்க்கெட் பண்ற டைமுக்கு ஃபுட்டுக்கு எக்ஸ்பயர் டேட் ஒண்டிக்கிற அப்ப அந்த எக்ஸ்பயர் டேட்டுக்கு முந்தி நீங்க அந்த ஃபுட்டை வந்து வித்து முடியணும் அப்படி எல்லாம் மீக்கிற இப்ப இதுல வந்து அந்த பயம் ஒன்றுமே இல்லை ரைட் அடுத்தது வந்து நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் how to earn 1 million rupees easily இந்த ப்ராடக்டால உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 million rupees வந்து ஈஸியா இதால வந்து உங்களுக்கு earn பண்ணேலும் சோ நான் உங்களுக்கு சொல்றேன் எங்ககிட்ட 3 மீடியத்துக்கும் கேம்ஸ் ஈக்கிற அதை நாங்க வந்து 4 கிரேட்ஸ் எடுத்து பார்த்தேன்னு சொன்னா கிட்டத்தட்ட 12 ப்ராடக்ட்ஸ் எங்ககிட்ட ஈக்கிற இந்த 12 ப்ராடக்ட் செய்யும் உங்களுக்கு 100 கஸ்டமர்ஸை தேடி வித்தன்னு சொன்னா கிட்டத்தட்ட 100 கஸ்டமர்ஸுக்கு நீங்க வித்தன்னு சொன்னா 1200 கஸ்டமர்ஸ் ஆகுற இந்த 12 ப்ராடக்ட 100 பேருக்கு நீங்க வித்தன்னு சொன்னா 100 மேனி அதுக்கு பிறகு இந்த 1200 கஸ்டமர்ஸ்டாலையும் நாங்க உங்களுக்கு ஒரு கமிஷன் ஒன்று தர 1000 rupees அதுல உங்களுக்கு வந்து 12 லட்சம் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து வார அப்ப பாருங்க இதை விட ஒரு லேசான ஒரு ஏர்னிங் மெத்தட் ஒன்று எங்க சார் ஈக்கிறான்னு
1 லட்சத்தை விட கூடுதலான ஒரு கணக்கொண்டு வந்து உங்களுக்கு இன்கம்மா எடுத்துக்கொள்ளையிலும் நான் செல்ற மாதிரி சரியா நீங்க வந்து ஒர்க் பண்ணினேன்னு சொன்னா ரைட். சோ எங்கட மார்க்கெட்டர்ஸுக்கு நாங்க செய்யற ஒரு வேலை ஒன்று என்னன்னு சொன்னா அவங்களுக்காக வேண்டி ஒரு இந்த மாதிரியான ஒரு ஃபிளையர் ஒன்று நாங்க செஞ்சு கொடுக்குறேன். அதுல இந்த கான்டாக்ட் நம்பர் அண்ட் ஈக்கிற இடத்துல நாங்க உங்களோட நம்பரை போட்டுட்டு தருவோம் உங்களுக்கு இதுல வந்து ஷேர் பண்றதுக்கு. இப்ப நான் சொன்னதானே ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அந்த மாதிரி என்ன சரி சோசியல் மீடியா சீக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலும் இந்த ஃபிளையரை போட்டுட்டு உங்களோட கான்டாக்ட் நம்பரை இந்த இடத்துல நாங்க போட்டு ஒரு ஃபிளையர் ஒன்று உங்களுக்கு செஞ்சு தார அதை நீங்க வந்து ஷேர் பண்ணிட்டு உங்களோட கஸ்டமர்ஸுக்கு நீங்க ரீச் ஆகலாம். இப்ப உங்களோட கஸ்டமர் ஒன்று உங்களுக்கு வந்தால் நீங்க என்ன செய்யணும் அப்படி ஒரு கொஸ்டின் ஒன்று உங்ககிட்ட இருக்கும். உங்களோட கஸ்டமர் உங்ககிட்ட வந்தேன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், அந்த கஸ்டமரோட டீடைல்ஸை நீங்க எடுத்துக்கொண்டுட்டு எங்கட வெப்சைட்டுக்கு www.studybuddyzone.com நீங்க போனா அதுல சைன் இன் சொல்லி ஒரு பட்டன் ஒன்று இருக்கிற எங்கட வெப்சைட்ல சைன் இன்னுக்கு போனா ஒரு ஃபார்ம் ஒன்று வர அந்த ஃபார்ம்ல உங்களோட கஸ்டமரோட டீடைல்ஸை நீங்க என்ன செய்யணும் அதுல ஃபில் பண்ணணும். ஃபில் அப் பண்ணினதுக்கு பிறகு அவர் ஆட்டோமேட்டிக்கலி என்ன நடக்கிற ரெஜிஸ்டர் ஆகிற எங்கட வெப்சைட்டுக்கு. அதுக்கு பிறகு அவர் கேமை வாங்கணும் என்று சொன்னதுக்கு பிறகு உங்களுக்கு இப்ப தெரியும் 19ஆம் தேதிக்கு முந்தி யாராவது கேமை வாங்குறேன்னு சொன்னா 3000 rupees கட்டணும். இல்லாட்டி எங்கட பேக்கேஜை வாங்குறேன்னு சொன்னா 3000 rupees கட்டணும். அந்த 3000 rupees நீங்க என்ன செல்லணும் அவங்களுக்கு எங்கட கமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட்டை நாங்க உங்களுக்கு தார இல்லாட்டி ஈஸி கேஷ் கமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட் இல்லன்னு சொன்னா ஈஸி கேஷ் பண்ணணும். அப்ப ஈஸி கேஷ் பண்ணணும். கமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போய்த்து டிபாசிட் பண்ணினா சொல்லிய அவர் நீங்க என்ன செய்யணும்டா அவர்கிட்ட ஸ்லிப்ட போட்டோ ஒன்றை நீங்க கேட்டுக்கொள்ளணும். அத எங்கட டீமுக்கு யூ ஷுட் சென்ட் இட் எங்கட டீமுக்கு வந்து அனுப்பணும். அனுப்பினதுக்கு பிறகு எங்கட டீம் என்ன செய்யறேன்னு சொன்னா அடுத்தது இது ஈஸி கேஷ்ட ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்றிக்கும் ரெஃபரன்ஸ் நம்பரை சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணினதுக்கு பிறகுதான் நாங்க அவரோட கேமை வந்து ஆக்டிவ் பண்றேன். 24 hours நாங்க வந்து கேம் அவங்களுக்காக ஆக்டிவ் பண்ணி கொடுக்குறேன். இப்படித்தான் ப்ரோசஸ் வந்து நடக்கிற கேம்ல. ஓகே, இப்ப கிளியரா ஈக்குமெண்ட் நான் நம்புறேன். உங்களுக்கு இன்னும் என்ன சரி கொஸ்டின் சீக்கிரன்னு சொன்ன உங்களுக்கு கேட்கலும் அதே மாதிரி நான் சொன்னது கேமை விளையாடணும்னு சொன்னா யூ கேன் கோ டு studybuddyzone.com போய்த்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகி ஃப்ரீயா ஈஸி லெவல உங்களுக்கு விளையாடி பார்க்கலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் உங்களுக்கு மார்க்கெட்டராக வேலை செய்யறதுக்கு இப்ப ஐடியா ஒன்று வந்திருந்தா இன்ஷா அல்லா நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்திக்கும் என்று சொல்லி எங்களோட ஜாயிண்ட் ஆகி வேலை செய்யறதுக்கு. சோ ஒரு சக்சஸ்ஃபுல்லான மார்க்கெட்டர் ஒன்றாக எங்களோட நீங்க வேலை செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன்னு சொன்னா இந்த ஸ்கிரீன்ல காட்டிக்கிற நம்பருக்கு உடனே நீங்க ஒரு மெசேஜ் ஒன்றை போடுங்க. போட்டதுக்கு பிறகு அவங்க எங்களோட டீம் என்ன செய்யறேன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் என்ன வேணும் என்று சொல்றது அவங்களோட கோஆபரேட் பண்ணி அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணி விஷயங்களை எடுத்துக்கொள்ளும். டவுட் சீக்கிரன்னு சொன்னா அவங்க கிட்டையும் கேட்டுக்கொள்ளிடும். So all the best everyone. Thank you for joining our session and thank you for your valuable time.